வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, இது கூட கொஞ்சம் சீரகம், இது பொரிஞ்சதும் இது கூட 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் இதை நல்லா பொரியட்டும். இதை நல்லா பொரிஞ்சதும் நான் இது கூட ஒரு 15 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதை நல்லா பச்சை வாடை பிறந்துட்டி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தக்காளி வேகமாக வதங்கிடும். அதனால் இப்போவே உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாடை பிறந்துட்டிங்க நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நல்லா பச்சை வாடை பிறந்துட்டி வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவிச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சிக்கன் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு மாட்டம் ஆகிடும் நமக்கு. தண்ணி சேர்க்கும்போது ஓரெல்லாம் கழுவி விட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கட்டும் கிரேவி. இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு கறி மட்டும்தான் இருக்கும். இப்போ இது கூட 6-7 பூண்டு நல்லா தோல் நீக்காமல் நல்லா நச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டோட வாசமும் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.